ஹாய் செல்லம்ஸ், இன்றைக்கி ஒரு மட்டன் ஊறுகாய் பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு குக்கரில் எலும்பில்லாத 1/2 கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா ஈவனாக எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நாம் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கறியிலேருந்து வர்ற தண்ணியிலேயே அது நல்லா வெந்து வந்துடும். இதை நல்லா குக்கர் மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நாம் அதுக்கு ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 லவங்கம், 4 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டைத்தூள். ஒரு வானிலையில் இதை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே குக்கரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதை நல்லா சுண்டை வற்ற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு அடுப்பில் ஒரு வாணலியை இரும்பு கடாய் இல்லைன்னா இந்த மாதிரி கல் வடை சட்டியை வச்சு ஒரு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நாம் ஆல்ரெடி வேக வச்சுருந்தா மட்டனை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதில் தண்ணி இருக்கிறதுனால நல்லா அடிப்பிடிக்க பார்க்கும். ஸோ கை விடாமல் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா கிளறி விடுங்க. அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நல்லா அடிப்பிடிக்கும். எல்லா சைடும் நல்லா கொஞ்சம் நேரம் கை விடாமல் கிளறி விடணும். அப்போ தான் சரியாக வரும். இப்போயே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுலேயும் தண்ணி இருந்தால் நல்லா ஈரப்பதம் போயிடும். எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. நான் இன்னொரு 100 ml நல்லெண்ணெய் வடை சட்டியில் சூடு பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா பொண்ணு ஊரில் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு 1 மாதமாவது நல்லா இருக்கணும், கெட்டு போகாமல் நல்லா இருக்கணும். அதனால் நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா மட்டன்லாம் வெந்து நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி சுண்டி வருது பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கிளறி ஒன்று போல் திரண்டு நல்லா வந்திருக்கு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பொண்ணுக்கிட்ட சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு சொல்லணும். பாருங்கள், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.